கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1350 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 12:4 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ அவளுடைய புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவனுடைய மனைவி, ஒருவனுடைய துணைவி, அவளுடைய கணவன் உயர்வுக்கு உதவியாய் இருக்க வேண்டும், புத்திசாலியாய் நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் அநேக ஸ்திரீகள் இன்றைக்கு பத்திரிகைகளிலே வருகிறது, புத்தியீனமாய் நடந்து கொள்வதை பத்திரிகைகளிலே வாசிக்கின்றோம். புத்தியுள்ள ஸ்திரியாய் நடக்க வேண்டுமானால் நீதிமொழிகள் 31:30 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரியாக இருக்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமாய் இருப்பது மாத்திரமல்ல, தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீயினால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பத்து பிள்ளைகள் உயர்வை அடைவார்கள், கணவன் உயர்வை அடைவான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்ப தலைவிகளே, உங்களுக்காகத்தான் இந்த செய்தி. உங்கள் குடும்பம் உயர வேண்டுமா? ஞானமாய் புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வீடு கட்டப்படும் என்றால் வீடு கணவர் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த செய்தி எந்த சகோதரிக்குள்ளே போய் சேருகிறதோ அவர்கள் எல்லாம் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், புத்தியாய் குடும்பத்தை நடத்தவும், ஞானமாய் நடத்தவும் உதவி செய்யும். கர்த்தருக்கு பயந்து குடும்ப வாழ்க்கை வாழ உதவி செய்யும். கணவனுடைய உயர்வுக்கு மனைவி காரணமாய் இருக்க வேண்டுமே தவிர கணவனுடைய அழிவுக்கு மனைவி காரணமாய் இருக்கக்கூடாது. எனவே புத்தியுள்ள கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெண்ணாக நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே வாழுங்கள். உங்கள் குடும்பமும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உன் கணவனும் கிரீடமாய் கர்த்தரால் உயர்த்தப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.